அது இன்னைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் இங்கே நிற்கிறதே சிறப்பு. ரொம்ப முருகர் வந்து அந்த அவங்க சொன்ன மாதிரி வலது கால் இப்படி முன்னாடி இருக்கும், வான் கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். எங்களை இங்கே கூப்பிட்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அதனால் ரொம்ப எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த நேரத்தில் நிற்கிறது எந்த அளவுக்குன்னு என்னால் விவரிக்கவே முடியல. இதுக்கு வந்து என் கணவர் தான் காரணம். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி பையன் பிஎஸ்சி படிச்சிருந்தா 6000 தான் சம்பளம் வாங்கினா. முருகா இப்போ 10,000 ரூபா கேளுடான்னு கேட்க மாட்டானே, 20,000 அப்படி கேளு கொடுத்தானா தங்கத்தேருக்கு. அதே 3 நாள் 10,000 ரூபா சம்பளம் கொடுத்த முருகனோட அற்புதம் சொல்லி முடியாது. என் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதம் பண்ணியிருக்காரு. மருதமலையான் நம்புங்க எல்லாரும். மருதமலை முருகன் மருமக பேரு மருதாசலமூர்த்தி. பொண்ணு கல்யாணமே ஆகாதுனாங்க. விரதம் இருந்த முருகனுக்கு மருதாசலமூர்த்தி பேரோட மருமக வந்தாரு. மாதிரி எத்தனையோ அற்புதம் வாழ்க்கையில். பேத்திக்கு இங்கே தான் பேர் வச்ச, பையனுக்கு இங்கே தான் கல்யாணம் பண்ணேன். எல்லாமே முருகன் தான். முருகன் இல்லாவிட்டால் உலகம் ஏதப்பா. அல்லெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன். முருகனாய் முதல்வனாய் கந்தாசுரமணி பற்றி சரணமடைந்தவர்கள் சாகித்ய பெரு சத்தியம் சொல்கின்றேன், சந்தேகம் இல்லையப்பா. வேதங்கள் போற்றும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் மருதாச்சலமூர்த்தி எல்லாருக்கும் முருகன். கும்பாபிஷேகம் பாக்குறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. 1000 புண்ணியம் பண்றது ஒண்ணுதான், நம்ம கும்பாபிஷேகம் பாக்குறது ஒண்ணுதான். மருதமலை கோயில்ல ரொம்ப சிறப்பா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கவர்மெண்ட் எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவா பண்ணிருந்தாங்க. எல்லாரையும் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து நடத்தினாங்க. யாரையும் ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தலைமை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மருதமலை முருகன் கோயில் கும்பாபிஷேகம் இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதற்கு உறுதுணையாக இருந்த ட்ரஸ்டீஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. பக்தர்களுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு மன நிறைவான ஒரு நாளாக இருந்துச்சு. முருகனுடைய அருள் பெற்று எல்லாத்துக்குமே இன்னைக்கு சிறப்பானதாக இருந்தது. நன்றி. இன்னைக்கு இந்த குடமுழுக்கு விசேஷத்தில் நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் 40 பேர்கிட்ட வந்திருக்கோம். இங்கே ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம். நல்ல ஒரு அமைப்பு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. NSSPO எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வந்து முருகனை பார்க்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் வர முடியுமா இந்த இடத்துக்கு, அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் தைப்பூசத்துக்கு வந்திருந்தோம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த தடவை கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப அருமையாக நாங்கள் தீர்த்தத்தோட ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது தரிசனம். ரொம்பவே சந்தோஷம். இங்கே உழவார பணி நிறைய பண்ணாங்க. நேற்றே நாங்கள் வந்துட்டோம். நேற்று இங்கே வந்து ஸ்டே பண்ணி தான் எல்லா விதமான வேலைகளும் அவங்க செஞ்சுருந்தாங்க. வாலண்டியர்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணாங்க. என்னுடைய மாணவர்களும் நாங்களும் சேர்ந்து பண்ணோம். வணக்கம், சிவாய நமக. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4, 2025 உலகமெங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து சிவனடியார்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 7ஆம் படை வீடான வந்து பார்த்தீங்கன்னா மருதமலையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட கும்பாபிஷேகம். 6 படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஆனா இந்த 7ஆம் படையை வந்து பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டுங்களே. இங்க ஆதி மூலஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவாக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மூலஸ்தானம், வள்ளி தெய்வானையோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆதி மூலஸ்தானம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர், அதாவது தாய்க்கும் தந்தைக்கும் சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாருங்களே. அப்ப நீங்க எந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனாலும் சரி, அறுபடை வீட்டுல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப திருச்செந்தூர் போறீங்க அப்படின்னா அரசியல் ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மலை போறீங்க அப்படின்னா ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும். ஆனா இந்த அறுபடையோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்த எல்லா புண்ணியங்களும் எங்க கிடைக்கும் அப்படின்னா மருதமலையில மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா இங்கதான் ஆதி மூலஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்களே. வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஆதி மூலஸ்தானம் அப்படின்னா உங்க குடும்பத்துல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைனாலும் சரி, வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைனாலும் சரி, அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முருகர் தயாரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அப்பா அம்மாவோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய முருகர். சோ அப்பா அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சரி, அதையும் தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தயாரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். முருகர் வந்து பார்த்தீங்கன்னா யுகம் தொடங்கிடுச்சுங்களே. முருகப்பெருமானுடைய ஆட்சி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும். மக்களுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரங்காவலர் குழுக்கும், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் 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 நன்றிகள். AKG சித்தார்த்த பின்வன்யூ நன்றிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.